நாளைக்கு 2 தொகுதியில் நிற்கிறாங்க, தேனியில் ஒன்று, திருச்சியில் ஒன்று. நீ தேனியில் ஓ பன்னீர்செல்வம் அங்கே கட்டி ஆழ்ந்தாலே அவருடைய மகன் வந்து 2019 39 தொகுதியிலையும் அதிமுக தோக்குது. ஒன்னே ஒன்றில் மட்டும் ஜெயிக்குது. யாருன்னா ஓபிஎஸ் மகன் ஜெயிக்கிறது எதனால்னா அதிமுக கோட்டை, நானும் இங்கே இருக்கிறேன், அதனால டிடிவி கண்டிப்பாக ஜெயிக்கட்டும்ங்கிறதுக்காக தன்னுடைய மகனையும் ஒதுக்கிட்டு தானும் ஒதுங்கிட்டு உனக்கு சீட்டு கொடுத்தான்ல அந்த மனுஷன். அதுக்காகவாச்சும் ஓபிஎஸை மதிக்கணுமா இல்லையா? அவரை நாளைக்கு வந்து துரியோனதனை வீட்டுக்கு போயிட்டான், இவன் நல்லவன் கிடையாது, அதர்மத்தை எதிர்த்து போராடுறவன் வந்து இவன் தர்மனா அப்படின்னு இவ்வளோ பேச்சு பேசுறிய, உன் வாயிலெல்லாம் நாளைக்கு நல்ல சோறு இறங்குதா? நீலாம் சோறு தான் திங்கிறியா? ஊரில் இருக்கிறவன் அவரே நாளைக்கு உனக்காக நல்லது நினச்சி நீ நல்லா இருக்கணும். இன்றைக்கும் அவர் என்ன பேசுகிறாரு? இவ்வளோ பேசுகிறவட்ட டிடிவி தினகரன் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்குது, எனக்கு அதை விட அதிகமாக பேசவும் தெரியுங்கிறாரு. எவ்வளோ டீசெண்டாக அந்த ஆள் ஒதுங்கி போகிறாரு. டிடிவி வந்து யார் ஓபிஎஸ் வந்து தான் வீட்டுக்கு வாங்க நாங்கள் இணைந்து செயல்படுவோன்னு யார் பேட்டி கொடுத்தா? உன் அரசியல் தேவைக்காக உன் அரிப்புக்காக அன்னைக்கு சொரியறப்பெல்லாம் இவங்க தேவைப்பட்டாங்க. இதே இன்னைக்கு அவங்கள தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு இடத்துல போய் காசு வாங்கிட்டு நீ நாளைக்கு பிய கூட தின்ட்டு போ, பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஏன் நாளைக்கு அவங்கள இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுற அப்படிங்கிறப்ப, எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் பேசுகிறப்ப அவங்களால 99.9% இவங்ககிட்ட தான் ஒட்டு தான் என்னத்தை அறுக்குறாங்க நானும் பார்க்குறேன்.